இப்ப எப்படியாவது நான் என் குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும். என் குழந்தைகளை நான் காப்பாத்தணும்பா. அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேன். உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தையும் பிரகாசத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நாகமணிய பத்தி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்ச மாதிரி தெரியுது. அவ எனக்கு பொண்ணு இல்லைங்க, என்னோட தாய். என்ன இது விளையாட்டுத்தனம்? உங்க கன்னத்தை தொட்ட இந்த திராட்சை ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்குங்க. இப்போ இந்த திராட்சைக்கு கிடைச்ச புண்ணியத்தை எனக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு பாருங்க. எப்படி இது பாருங்க, உங்களுக்கு பொழுது போலனா கீழே போய் பாட்டி கிட்டயோ இல்ல அத்தை கிட்டயோ அரட்டை அடிச்சுட்டு உட்காருங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் என்கிட்ட வந்து விளையாடாதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஏங்க நீங்க ஆடி மாசத்துல பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் என்னை விட்டு பெரிய இடத்துல இருக்கீங்க. கொஞ்சம் கூட ரொமான்டிக் சென்ஸே இல்லையாங்க உங்களுக்கு? ஏங்க நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேங்க. நீங்க என்னடானா ஏதோ பார்க்க கூடாததை பார்த்த மாதிரி வேலைக்கு வரைக்கும் போறீங்க. அதுதானே உண்மை. இதுல என்ன ஆச்சரியம் உங்களுக்கு? ஏங்க இனிமே விளையாட்டு கூட இப்படி சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நான் செத்துருவேங்க. எனக்கு தெரியுங்க, என்னை வெறுப்பேற்றதுக்காக தானே நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. மற்றபடி பொண்ணுங்க மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருங்க. Ah! 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 ஆஹா, பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. பரவாயில்ல, ஒரு வழியா மேடம் ரூட்டுக்கு வராங்க. இன்னும் கொஞ்சம் தபாய்க்கலாம், ஓவர் ஆக்டிங் பண்ணலாம். அம்மா, என்னங்க அமிர்தாது, உங்க மனசு இந்த அளவுக்கு கல்லவா இருக்கும்? புருஷன் கையில ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி தூக்கிட்டு இருக்கீங்க. என்னால தாங்கிக்க முடியலங்க. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது.
ஏ அர்ஜுன், 2 சொட்டு ரத்தம் சிந்தினதுக்கே நீ இவ்வளவு துடிக்கிறியே. என் அப்பாவும் அம்மாவும் என்னோட சேஷா ரத்த வெள்ளத்துல மிதந்து என் கண்ணு முன்னாடியே செத்தாங்க. அப்ப நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். பார்த்துக்கிட்டே இரு. இந்த 2 சொட்டு ரத்தம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். என் அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமேல இருந்து இந்த வீட்ல ரத்த ஆற ஓட வைக்கிறேன். அப்போ உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட நிலைமையும் என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும்டா. நீ என்ன சொல்ற ருத்ரா? உன்னோட நண்பன் ரமேஷ் செத்து போயிட்டானா? ஆமா பாபா, எது நடக்க கூடாது நினைச்சோமோ அது நடந்துருச்சு. அந்த நாகராணி சூழ்ச்சி பண்ணி எங்க நண்பன் அநியாயமா கொன்னுட்டா பாபா. அது எப்படி முடியும் ருத்ரா? நான் தான் உங்களை ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணேனே. அவனை ராத்திரி எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொன்னேனே. ஆமா பாபா, ஆனா அந்த நாகராணி எங்களை இப்படியும் ஏமாத்திட்டா. அவ திட்டம் போட்ட எங்க அம்மா ரூபத்துல உள்ள போய் அவனை எப்படியும் வெளியில கூட்டு போய் அவன் கதையை முடிச்சிட்டா பாபா. ஜெய் மகாகாளி. இல்ல ருத்ரா, நாம நினைச்சதை விட அந்த நாகராணி ரொம்ப சூழ்ச்சிக்காரி. அவளுடைய கோபம் கொஞ்சம் கூட குறையல. பழி வாங்குற வெறி அவளுக்கு 2 மடங்கா இருக்கு. இதுக்கு மேலே அவ சும்மா இருக்க மாட்டா. என்ன சொல்றீங்க பாபா? அப்படின்னா உன்னுடைய பயம் ரொம்ப சரியானது ருத்ரா. அடுத்ததா அவ குறிவைக்க போறது உங்களை தான். அவளோட அடுத்த பலி நீயும் விஷ்ணுவும் தான். பாபா, இதோ பார் ருத்ரா, அந்த நாகராணிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை நாம சேர்ந்து கொன்ன விஷயம் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவ இப்ப பழி வாங்க துடிக்கிற சர்பம். இனிமே நீங்க எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நாங்க என்ன பண்றது பாபா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத ருத்ரா, நான் இருக்க. இப்பவும் சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டும் நீயும் சரி விஷ்ணுவும் சரி நான் கொடுத்த தாயத்தை காட்டக்கூடாது. மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். இப்ப நீ கிளம்பு. சரிங்க பாபா, நான் போயிட்டு வரேன். ஜெய் மகாகாளி. ஏன் நாகராணி, மறுபடியும் ஆட்டத்தை நீ ஆரம்பிச்சிட்டியா? நீ நினைச்ச மாதிரியே தான் உன் பாதையில நீ போய்கிட்டு இருக்க. நீ திட்டம் போட்ட மாதிரியே இன்னொரு பலி வாங்கிட்ட. ஆனா இதோட உன் ஆட்டம் முடிஞ்சது. பார்த்துக்கிட்டே இரு. உன்னோட பாதையில முட்டுக்கட்டையா இந்த பைரவ பாபா இருப்பான். எந்த நாகமணியை நீ அடையணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த நாகமணியை நான் அடைவேன். அதை வச்சு எப்படி உன்னை சம்ஹாரம் பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டு. இதோட உன்னோட ஆட்டம் எல்லாம் முடிஞ்சது. எங்க இவரு? இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் தூங்க வரவே இல்லையே. கொஞ்ச நாளாவே என்னமோ ஒரு மாதிரி கவலையாவே இருக்காரு.
என்னாச்சு இவருக்கு? ஏமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, படுத்துக்கிறேன். என்னங்க ஒரு நிமிஷம். நானும் அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எப்பவும் ஏதோ யோசனையாவே இருக்கீங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இவங்க யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நான் நடந்துக்கணும். என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ கவலையாவே இருக்கீங்க. என்கிட்ட கூட என்னன்னு சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏமா. அது ரமேஷ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருந்தவன். திடீர்னு இப்படி போயிட்டானே, அந்த சோகத்தில் இருக்கனா, வேற எதுவும் இல்லை. எனக்கு நல்லா புரியுதுங்க. ரமேஷ் நம்ம வீட்டில் ஒருத்தரா இருந்தாரு. அவருக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறப்போ நம்பவே முடியலங்க. விதி யார் மாற்ற முடியும்? விடு. இப்படி எவ்வளோ கவலைப்பட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் படுத்துக்கிறேன். என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி அலறி அடிச்சு எழுந்தீங்க? ஏதோ கெட்ட கனவு வந்துச்சு அம்மா. கெட்ட கனவா? ஷோ, என்னங்க இது? இருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னாச்சுங்க? ஏதாவது யோசிச்சுக்கிட்டே படுத்தீங்களா? ஒன்றும் இல்லை அம்மா, நான் படுத்துக்கிறேன். என்னங்க, நீங்க ஏன் திடீர்னு இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நிதானமா ஹேண்டில் பண்றவர் நீங்க. இப்ப ஏன் இந்த அளவுக்கு கவலைப்படுறீங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு மருமக வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 நாள்ல அர்ஜுனுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கோம். இனிமே நம்ம கவனமெல்லாம் நடக்க போற சாஸ்திர சம்பிரதாயங்கள் மேலதாங்க இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருங்களேன். இனிமே நம்ம வீட்டில் எப்பவும் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. என்னங்க, நம்ம அமிர்தா இன்னைக்கு கட்டியிருந்த புடவையில எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமாங்க? அவ மேல ஏன் கண்ணே பட்டுடுமோன்னு பயமா இருந்துச்சு. மொத்தத்துல நம்ம அர்ஜுன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ, நான் ஒருத்தி கிளாஸை கையில வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். லைட் ஆஃப் பண்ணலனா எப்படி நல்லா தூக்கம் வரும்?
இது அமிர்தாவுக்கு கொடு. இது என்னது அத்தை? இது நம்ம வம்சத்தோட வளையல். இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வரவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இத அமிர்தா கிட்ட கொடுத்துரு. இது நீங்களே கொடுக்கலாமே அத்தை. இத பாரு, எனக்கு அதிகமா பேச விருப்பம் இல்லை. இந்த நகை இந்த வீட்டு மருமகளுக்கு சேரணும். சேர்க்க வேண்டியது உன்னோட கடமை. அவ்வளவுதான் சொல்வேன். இந்த வளையல பாதுகாக்கிற என்னோட பொறுப்பு முடிஞ்சது. இது அர்ஜுன் பொண்டாட்டிக்காக வச்சிருந்தது. கொடுத்துரு, நான் போறேன். இந்த வளையல் அமிர்தாவதாச்சே. அன்னைக்கு நான் தானே அவளுக்கு இதை கொடுத்தேன். இது எப்படி இங்க வந்தது? என்னங்க, எங்க இந்த வளையல் அமிர்தாவோடதாச்சே, நீங்க எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? என்னங்க, தூங்கிட்டாரா? சரி, இருக்கட்டும். நம்ம ரூம்ல தானே இருக்கு, காலையில் அவகிட்ட கொடுத்துக்கலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க இந்த நேரத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணா நல்லாவே இருக்காது. இருக்கட்டும், காலையில் கொடுத்துக்கலாம். சின்னத்த, இந்த தடவை அந்த புது டிசைனர் கிட்ட தான் என்னோட பிளவுஸை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் கொடுத்தாரேன்னு சொல்லியிருக்கான். அது வரவும் பாருங்க. பாக்குறேன். பழைய டெய்லருக்கு கட்டிங்கே தெரியல. பிளவுஸ பாட்டிக்கு தைக்கிற மாதிரி தைக்கிறான். நில்லுங்க நில்லுங்க, என்ன பண்றீங்க? ஏம்மா என்னாச்சு? எப்பவும் போலவே அர்ஜுன் தம்பி ரூமை க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கேன். அது இல்ல, புதுசா கல்யாணமானவங்க அவங்க ரூமுக்கு நீங்க பட்டுக்க போறீங்க. கதவை தட்டிட்டு உள்ள போனுங்கிற காமன் சென்ஸ் உங்களுக்கு இல்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்லம்மா, புதுசா கல்யாணமான ஜோடி இப்படியா கதவை திறந்து போடுத்துவாங்க? அதுவும் சரிதான். சரி, நீங்க போங்க. எங்களுக்கு தெரியாத இதெல்லாம்? நாங்கெல்லாம் குடும்பம் நடத்தலையா என்ன? எங்களுக்கே சொல்ல வந்துட்டாங்க. என்ன பண்றது, முதலாளியாச்சே. வாயை முடிக்கிட்டு போக வேண்டியதுதான். வந்தோமா, வேலை செஞ்சோமா, போனோமான்னு இருக்கணும். என்னத்த வேலைக்காரமா திடீர்னு கத்துறாங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, சரிவா பாக்கலாம். என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு திடீர்னு கத்துனீங்க? அங்க பாம்பு தோல் இருக்குமா? பாம்பு சட்டையா? சீ! இது ஏன் இங்க கிடக்கு? இது எப்படி வந்துச்சு? அம்மா, பாம்பு தோல் வீட்ல இருந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எதுவும் பேச வேண்டாம். முதல்ல இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்லணும். ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. வாங்க போயிடலாம். பாட்டி, பாட்டி, காஃபி எடுத்துக்கோங்க அத்தை. உன் செல்ல மருமக இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. பாவம். அதான் காஃபியை நீ கொண்டு வந்து கொடுக்குறியா? ஆமா, அமிர்தா இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டும், அப்புறம் அவ தானே எல்லாத்தையும் பண்ணணும். பாட்டி, 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 அபசகுணம் பாட்டி. இத பார், என்ன சொல்ல வந்தியோ அதை தெளிவா சொல்லு. பாட்டி, அது வந்து அர்ஜுன் ரூம்ல பாம்பு பாட்டி, பாம்பு.